H3BO3 accept hydroxide ion from water. இப்போ இதில் வந்து லூயிஸ் கான்செப்ட் படி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எது லூயிஸ் ஆசிட், எது லூயிஸ் பேஸ், அவ்வளோதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ லூயிஸ் ஆசிட் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா எலக்ட்ரான் அக்செப்டார். ஓகே, அண்ட் தென் லூயிஸ் பேஸ் அப்படின்னா எலக்ட்ரான் டோனார். ஓகே, ஸோ இப்போ இந்த H3BO3க்குள்ள ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா பி சென்டரில் இருக்கும், OH அதுக்கப்புறமா OH இப்படி தான் இருக்கும். சரியா, கவுண்ட் பண்ணிங்கன்னா 3 ஹைட்ரஜன் 3 ஆக்சிஜன் 1 போரான் இருக்கும். அதுதான் H3BO3ன்னு எழுதியிருக்கோம். இப்போது இதில் பாருங்கள், ஒரு பாண்ட் இஸ் ஈக்குவல் டு எத்தனை எலக்ட்ரான்? 2 எலக்ட்ரான். ஒரு பாண்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், இதில் ஒரு 2 எலக்ட்ரான், இதில் ஒரு 2 எலக்ட்ரான், இதில் ஒரு 2 எலக்ட்ரான். மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 6 எலக்ட்ரான் மட்டும்தானே இருக்குது. பட் ஒரு எலமெண்ட்டை சுற்றி நம்மளுக்கு வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அது ஸ்டேபிள். ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரானை இப்போ வந்து இது என்னது? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். அப்போ ஸோ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன பண்ணும்? எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். அப்போ இது வந்து என்னது? ஒரு லூயிஸ் ஆசிட். ஓகே, அதனால இது வந்து ஒரு லூயிஸ் H3BO3 என்னது? ஒரு லூயிஸ் ஆசிட். ஏன்னா எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்குது. இப்போ H2O எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ H2Oக்குள்ள ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து லோன் பேர் இருக்குது. அப்போ லோன் பேர் இருந்தாலே அது வந்து அதை டொனேட் பண்ணும். ஸோ இது வந்து என்னது? ஒரு எலக்ட்ரான் டோனார். ஸோ எலக்ட்ரான் டோனார்னா என்னது? லூயிஸ் பேஸ். சரியா, ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த BOH இருக்குல்ல, 3 OH இருக்கும். இப்போ இந்த H2O வந்து எப்படி பிரியுது அப்படின்னா H+ ஆகவும் OH- ஆகவும் பிரியுது. சரியா, அதாவது இந்த ஹைட்ரஜன்ட்டு ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அந்த ஹைட்ரஜன் இது யார்கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆக்சிஜன் கிட்ட. ஆக்சிஜன்ட்டு மொத்தம் 6 எலக்ட்ரான் தான் வேலன்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி இது மைனஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த இது வந்து போயிட்டு இங்கே அட்டாக் பண்ணுது, அவ்வளோதான். ஸோ என்னதான் மாறிது? 4 மொத்தத்தில் 4 OH இருக்குது. நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் வந்துடும், ஸ்டேபிள் ஆயிடும். சரியா, மிச்சம் என்ன தான் இருக்கும்? H+. சரியா, இதுதான் இந்த ரியாக்ஷன். ஓகே, தேங்க்யூ.